ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே பேசி லேண்ட் வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல தார் ரோட் டச்சிலேயே ஃப்ரீ இபி சர்வீஸோட கிணறோட பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. 3 ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து 3 ஏக்கர் இருக்குங்க. 3 ஏக்கருக்கு 2 சென்ட் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஏக்கர் 98 சென்ட் வருங்க. கரெக்டாக சொல்லணுன்னா 2.98 ஏக்கர் வரும் உங்களுக்கு. 2 ஏக்கர் 98 சென்ட் இருக்குது. புஞ்சல் லேண்டுங்க. நல்ல ரெட் சாயிலான லேண்டு தான் உங்களுக்கு. கரும்பு போட்டதுனால மேபி சாயில் மண் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான மண்ணுங்க உங்களுக்கு. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு ஒரே பவுண்ட்ரி, ஒரே பாக்ஸாக இருக்குங்க. நல்ல கேக்கு மாதிரி இருக்குது லேண்டு உங்களுக்கு. ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. நல்ல கரை கட்டி நல்லா சூப்பராக கிணறு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் இருக்குங்க. இந்த லேண்டில் வந்து கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இல்லாமல் ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி வீடும் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 450 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல பெரிய வீடும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா, வாங்கிட்டீங்கன்னா இந்த வீட்டில் கூட நீங்கள் ஸ்டே பண்ணி ஃபார்மிங் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். கிணறு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல நீர்வளமான கிணறுங்க. சூப்பரான கிணறு. நல்ல பாக்ஸு கிணறு உங்களுக்கு. படிக்கட்டுலாம் செட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு வச்சு நல்லா கரை கட்டியிருக்காங்க. 4 சைடுமே கிணறு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா எனி டைம் இருக்குங்க. நல்ல நீர்வளமான கிணறு. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், வந்தவாசியில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ 5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பெரிய டவுனில் வந்து பஜாருக்கு இந்த லேண்டை நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. இந்த லேண்ட்லேருந்து அந்த டவுன் பஜாரில் வந்து உங்களுக்கு கடைங்க, ஸ்கூலு, பெட்ரோல் பங்க்கு, ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பெரிய டவுன் சிட்டி இருக்குது. இந்த லேண்டில் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த வீட்டில் நீங்கள் தனியாக நைட்டு கூட ஸ்டே பண்ணலாம். எந்த ஒரு பயமும் இல்லைங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனருங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி. கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. ஒரே ஒரு சிக்னேச்சர் தான். ஓனர் வந்து ஒருத்தர் தாங்க, சிங்கிள் ஓனரு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லைங்க. டைரெக்ட் ஓனர் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் லேண்டு வந்து சைட் விசிட் பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. லேண்டு வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ ஓகேனா டைரெக்டாக ஓனர்கிட்டயே நான் கால் பண்ணி தரேன். நீங்களே ஃபோன் பண்ணி பேசிக்கலாங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 350 அடிக்குள்ளே வருங்க உங்களுக்கு. 350 ஃபீட்குள்ளே வரும். தார் ரோடோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 35 அடி வருங்க. ஸோ நல்ல பெரிய தார் ரோடு உங்களுக்கு. 35லேருந்து 40 அடி வரும் தார் ரோடோட வித்து. பட் ஆனால் அவங்க தார் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஃபீட் வந்து தார் போட்டிருக்காங்க. 20லேருந்து 22 அடி தார் போட்டிருக்காங்க. பட் ஆனால் தார் ரோடோட வைடு அளவு வந்து வித்து 40 அடி ரோடு வருங்க உங்களுக்கு. ஸோ நல்ல சூப்பரான லேண்டு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க வரும். என்ஹெச், ஜிஎஸ்டி, நூறடி பைபாஸ்க்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் தாங்க வரும்.
நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 தென்னை மரம் இருக்குங்க. நல்ல பெரிய பெரிய தென்னை மரம் உங்களுக்கு. ஒரு 6, 7 தென்னை மரம் இருக்குது. 2 மாமரம் இருக்குங்க. நல்ல பெரிய மாமரம் உங்களுக்கு. நாட்டு மாமரம், நாட்டு தென்னை மரம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது, புங்க மரம், பூசை மரம் இருக்குது, முருங்காய் மரம் இருக்குது, முருவ மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குங்க. ஒரு 20, 25 வாழை மரத்துக்கு மேலே இருக்குது. மாமரம், தென்னை மரம் எல்லாமே இருக்குங்க. விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறது வந்து கரும்பு வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக 3 ஏக்கருக்குமே வந்து கரும்பு போட்டிருக்காங்க. நல்ல பைப்லைன் கனெக்ஷனோடு செட் பண்ணி, ஸோ நீங்கள் வால்வை திறந்தா தண்ணி வர மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லா சூப்பரான சைட்டு. தார் ரோட் டச்சிலே இருக்குது. பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. ஒரு 1 ஹவருக்கு 1.25 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டு. அதுவும் சென்னை பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. இந்த தார் ரோட் டச்சில் வந்து சென்னை பஸ் போகும் உங்களுக்கு. ஸோ அதனால் பஸ் போர் ரூட்லேயே அதுவும் நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக வில்லேஜெலாம் ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ஜிஎஸ்டி ரோடெலாம் உங்களுக்கு 19, 20 கிலோமீட்டர்லேயே வந்துடுங்க. NH GST நூறேடி பைபாஸ்லாம் 19, 20 கிலோமீட்டர்லேயே வந்துடும். ஸோ டவுனுக்கு கொஞ்சம் நியர்பைலேயே இருக்குது உங்களுக்கு. நல்ல சூப்பரான லேண்டுங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 23,000, ஒரு ஏக்கர் வந்து 23 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ப்ரைஸாக. நீங்கள் லேண்டு பாருங்கள். ஓகேனா டேரெக்டாக நம்ம ஓனர்கிட்ட பேசுகிறப்ப ஒரு 22,500 இல்லை ஒரு 22 லட்ச ரூபா ஃபைனலாக வருங்க. ஒரு சென்ட்டு வந்து 22,000, ஒரு ஏக்கர் வந்து 22 லட்ச ரூபா ஃபைனலாக பண்ணலாங்க. ஸோ இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் பாருங்கள். ஓகேனா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்ட பேசுகிறப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பட் ஆனால் அவர் சொன்ன ரேட்டு வந்து 23 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்ல சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 500, 1000 ஏதாவது நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷனை பொறுத்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிட்ட அப்புறம் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் 10 டேஸ்க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறீங்க, 10 நாளுக்குள்ளே எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் அக்ரிமெண்ட்லாம் போடாமல் சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 22,000 ரூபாய் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறேங்க. சூப்பரான வீடோட, அதுவும் ஃப்ரீ EB சர்வீஸு, நல்ல பெரிய கிணறோட, அதுவும் விற்று மரங்களோட உங்களுக்கு தார் ரோட் டச்சிலே புஞ்ச லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கெலாம் கிடைக்காதுங்க. அதுவும் நம்ம வந்தவாசி நியர்பைலேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து வாட்ஸ்அப்லையும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணி பேசிட்டேங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி எடுக்க முடியலனா தப்பாக நினச்சிக்காதீங்க. பர்சனல் ஒர்க்கில் இருந்திருப்பேன். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணிடுறேங்க. சூப்பரான லேண்டு, ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சனோட, வீடோட, கிணறு சர்வீஸோட லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இதே மாதிரி ஒரு